Hi friends, பெங்களூர் டே 1 குட் மார்னிங். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா பெங்களூரில் இருக்கோம். இப்போ நாங்கள் எங்கள் ஆயா வீட்டில் இருக்கிறோம். பாருங்கள், நல்லா பெரிய பெரிய பில்டிங்கில் இருக்குது. பக்கத்தில் ஒரு கார்டனும் இருக்குது. அப்புறமா பக்கத்தில் ஒரு கார்டன் இருக்குது. இங்கே பாருங்கள், பெரிய பெரிய பில்டிங்கில் இருக்குது. இப்போ நம்ம ஆயா வீட்டில் இருக்கிறோம். அடுத்து அத்தை வீட்டுக்கு தான் போகணும். இன்றைக்கி நம்ம யார் யாருக்கெல்லாம் பெங்களூர் பிடிக்குமோ எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனும் ஆளில் போட்டு வச்சுக்கோங்க, அப்படியே கமெண்ட் பண்ணுங்க. இங்கே பாருங்கள், இந்த நிறையா இங்கே பில்டிங்லாம் இருக்குல்ல, இங்கே இது எல்லாம் நாங்கள் வந்து வெக்கேஷனுக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்குறவங்க யார் யார் பெங்களூருன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஹாய் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். பாருங்கள், ஃபுல்லாக எவ்வளோ பில்டிங் இருக்குது. ஆனால் எங்கள் சைடில் அந்த மாதிரி இல்லை. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கிளைமேட்டு செம்ம சூப்பராக இருந்தது. இந்த மரத்தில் ஒரு கழுகு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த கழுகு வந்து டெய்லி மார்னிங் இருக்கும். அடுத்தது வந்து நாங்கள் வந்து ஒரு கோவிலுக்கு தான் போகிறோம். அந்த கோவிலுக்கு போகிறதுக்காக தான் பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், தான் கோயிலுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அங்கே போயிருந்தால் செம்ம சூப்பராக இருந்தது. நீங்களும் பெங்களூருக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைமாவது அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. செம்ம சூப்பராக இருந்தது. வரத்துக்கே மனசு இல்லை எங்களுக்கு. அப்படியே நடந்து மெட்ரோவுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். நாங்கள் ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து மெட்ரோக்கு நான், தம்பி, பாப்பா, எங்கள் ஃபேமிலிஸ் எல்லாமே நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து மெட்ரோவில் போகிறோம். நீங்கள் எத்தனை டைம் போயிருக்கீங்க, இதுவரையும் போயிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் நடந்துட்டு போயிட்டுருக்கோம். பாருங்க, ஆக்சிலேட்டர்லேருந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம். நீங்களும் போயிருக்கீங்களா என்னென்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். வருண் வந்து பயப்படவில்லை, எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. வருண் பாருங்கள் எப்படி படபடன்னு ஏறி போகிறேன். நான் அதே ஸ்டெப்பில் தான் நின்றுருந்தேன். வருண் எப்படி இருந்தது உனக்கு எக்ஸலேட்டரில் போகும்போது? நல்லா இருந்தது. பாருங்கள், வருண் கொஞ்சம் பயம் வந்துருச்சு அடுக்கு, அதனால் வந்து சைடில் பிடிச்சிட்டே வரான். நெக்ஸ்ட் வந்து பாப்பா வந்து ஏறி போகிறா. பாருங்க, திரும்பி ரிட்டன் வரான். பாருங்க, கொஞ்சம் சுட்டி பண்ணுவான் வருண். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு இதுக்கு போகணும். மெட்ரோவுக்கு வந்து இன்னொரு இதுக்கு போய் தான் எக்ஸலேட்டரில் தான் போகணும். அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஃபேமிலியோட வெக்கேஷனுக்கு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிருந்தோம். லீவ் விட்டு உடனே நாங்கள் கிளம்பிட்டோம். 4 days வந்து அங்கே சுற்றி பார்த்துட்டு வந்தோம். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவுக்கு போடுறேன். அதில் நாங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணது, எங்கெங்கே போனது அதையும் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எங்கள் வீடியோ வந்து கண்டினியூவாக பார்த்துட்ருங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் எங்கே போகிறோம், என்னென்னலாம் பார்க்குறோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், ஆக்சிலேட்டர்லேருந்து ஏறி வந்துட்டோம். அங்கே ட்ரெயின் வரும். ஒரு ட்ரெயின் ஏறினே கிளம்பிடுச்சு. இன்னொரு ட்ரெயின் வரும். 2ஆவது ட்ரெயினும் கிளம்பிடும். 3ஆவது ட்ரெயினில் தான் நம்ம போக போகிறோம். அது வரையும் கொஞ்ச நேரம் உட்காந்துருப்போம். பக்கத்தில் இதோ பாருங்கள், ட்ரெயின் போகுது. 1ஆவது ட்ரெயின். அடுத்து 2ஆவது ட்ரெயின் வரும், அதுவும் போவோம். வருண் மூஞ்சில் பாருங்கள் எவ்வளோ ஹாப்பினஸ்ன்னு. இங்கே பாருங்கள், நிமிஷத்துக்கு ஒரு மெட்ரோ போகுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரிலாம் நாங்கள் பார்த்ததே இல்லை. ஆனால் ஃபஸ்ட் டைம் பார்த்தோம். ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணியிருந்தோம். செம்ம சூப்பராக இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்லாம். நாங்கள் அது கோவிலுக்காக தான் போயிட்டு இதில் மெட்ரோவில் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு டிக்கெட்டில் எடுத்துகிட்டு போயிருந்தோம். கோவிலுக்கு பார்த்துட்டு அடுத்தது வந்து இன்னொரு அத்தை வீட்டுக்கு போகணும். மெட்ரோவில் ஏறிட்டோம். பாருங்க, வியூப்பெல்லாம் அப்படியே எப்படி இருக்குன்னு பாருங்கள், செம்மையாக இருக்குது. கோவிலுக்கு வந்துட்டோம். பாருங்கள், அந்த கோவிலில் நான் வந்து செகண்ட் டைம் வந்து இந்த கோவில் வந்து பார்க்குறோம். எத்தனை டைம் பார்த்தாலுமே இந்த கோயிலுக்கு போகணும் தான் தோணுது. நீங்களும் கண்டிப்பாக போய் பாருங்கள். ஆமாம், சொல்கிறதுக்கு வார்த்தையெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே இந்த வியூ இங்கேருந்து பார்க்க நல்லா இருக்குல்ல. இதுவே ரொம்ப பெரிய பில்டிங்லேருந்து பார்த்தா எப்படி இருக்கும், அழகாக இருக்கும். அங்கே போயிட்டு நிறையா வந்து ஃபோட்டோஸு, வீடியோஸு நிறையா வந்து பசங்களாம் எடுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எல்லாம். ஆனால் இது வந்து ரவை கூட வெயில் வந்து சுடவே இல்லை, கால் சுடவே இல்லை. கிளைமேட்டு சூப்பராக இருந்து, அடிக்கடி மழை வருது, வெயில் அடிக்குது, ஜில்லுன்னு இருக்குது, சூப்பராக இருந்தது. பாருங்கள், எல்லாம் வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ கோயிலில் தான் உள்ளே பார்க்க தான் போயிட்டுருக்கோம். எங்கள் வருண் வந்து ஃபஸ்ட்டு முந்திக்கிட்டே போய்கிட்டே இருக்கிறான். இங்கே பாருங்கள், கோவில் என்ட்ரன்ஸு இதான். உள்ளே போயிட்டோம்.
பாருங்க எவ்வளோ கோபுரம்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ பெரிய கோவில். வாங்க உள்ளே வந்து வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுக்க அனுமதி இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் சாமியெல்லாம் காமிக்க முடியல, வெளியில் மட்டும்தான் காமிக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் மாமியார் வீட்டில் ஒரு குட்டி பையன் இருக்கிறான். அவனுங்க ஸ்நாக்ஸ்லாம் வாங்க வந்திருக்கோம் பேக்கரியில். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்புறம் அங்கே வந்து திருவிழா நடந்தது எங்கள் நாத்தனார் வீட்டு பக்கத்தில். அங்கே வந்து வழுக்கு மரம் ஏறிட்டு இருந்தாங்க. அதை வந்து பார்த்துட்டு